ஆயத்து அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களை தேர்ந்தெடுத்து தன்னின் பக்கம் மீளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு என்பது மனிதனுடைய தேர்ந்தெடுப்பு போல கிடையாது. நாம தேர்ந்தெடுப்பது சில நேரங்கள்ல குருட்டுத்தனமாக அமையலாம். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதில் பல நுட்பங்கள் புதைந்திருக்கும். அந்த வகையில் தன்னுடைய அருள்மறையான அற்புத குரானை அல்லாஹ் மரணம் செய்வதற்கு அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு அது அவசியமாக இருக்கிறது. அந்த தேர்ந்தெடுப்பு என்பது எப்படி அமையலாம்? பெற்றோர்களுடைய துஆவாக இருக்கலாம், ஒரு தாயுடைய துஆ, ஒரு தந்தையுடைய உழைப்பாக இருக்கலாம், அவங்க பெற்றோர்களுடைய நல்ல அமல்களாக இருக்கலாம், அது போன்று ஒரு ஆசிரியருடைய துஆவாக இருக்கலாம், ஒரு ஆலிமை கண்ணியப்படுத்தியதினால் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு நல்ல எண்ணம், ஒரு திருப்தி கூட காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையில் உங்கள் முன்பாக நான் நின்று உரையாட்டுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய தாயார் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த போது அவர்கள் வைத்த நீயத்து, அல்லாஹ் உனக்கு ஆக வேண்டி என்ன குழந்தை பிறக்க போதோ அதை உன்னுடைய பாதையில நான் ஹாஃபிதுல் குரானாக ஆக்குவேன் என்பதாக எப்போ நீயத்து செய்தார்களோ அதன் பிறகுதான் அல்லாஹுடைய கிருபையிலே நான் என்னுடைய தாயுடைய வயிற்றிலே உண்டானேன். என்னுடைய தாயுடைய வயிற்றில் உண்டான பிறகு சரியாக 16 வருடம் அந்த நீயத்திலே எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் என்னுடைய தாயார் அவர்கள் அந்த நீயத்திலே உறுதியாக இருந்தார்கள். சிறுபிராயத்திலிருந்தே எங்களுடைய வீட்டில் எந்த ஒரு டிவியும் கிடையாது. அவ்வளவு பேணுதலாக என்னுடைய தாயார் ரொம்ப கண்டிப்புடன் எங்களை வளர்த்து வந்து இறுதியாக என்னை நான் 10வது படித்து முடித்த பிறகு என்னை மதரசாவிலே சேர்த்தார்கள். அதன் பிறகு என்னுடைய அந்த இல்முடைய பயணம் தொடர்ந்தது. இப்ப பெற்றோருடைய துஆ என்பது ஒரு நபருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு மிக பெரும் ஒரு காரணமாக இருக்கிறது. அது போன்று ஒரு ஆலிமை கண்ணியப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் குறை என்ன? ஒரு மார்க்க கல்வி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஹாஃபிதாக இருக்கட்டும், ஆலிமாக இருக்கட்டும், ஓதிட்டு இருக்கிறான்னு கேள்விப்பட்டா உடனே நமக்கு எழுப்புற கேள்வி என்ன? படிச்சுக்கிட்டே தானே ஓதுற, 10th முடிச்சிட்டீல, படிச்சுக்கிட்டே தானே ஓதுற, டிகிரி என்ன போட்டிருக்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா யாருமே நம்ம ஒரு டாக்டர் படிக்கிறவர் போய் குரான் ஓதுவில, தினைக்குமே சரியா குரான் ஓதிட்டு இருக்கீங்கல்ல, குரான்ல சில சூறாக்களாச்சும் மரணமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய மாணவரையோ ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய மாணவரும் நம்ம கேட்டது கிடையாது. ஆனா மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவரிடத்திலே இந்த கேள்விகள் நாம் எழுப்புறோம். இது எதற்கான அடையாளம்? மார்க்க கல்வியை நம்ம தாழ்த்தி உலக கல்வியை உயர்த்தி பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய ஊர்ல அது போன்ற சூழல் இல்லை. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினாலதான் இன்றைக்கு நம்ம அல்-ஹுதா மதரசாவில் பல மாணவர்கள் சேர்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் பட்டம் பெற இருக்கிறாங்க. வல்ல ரஹ்மான் எந்த விஷயங்களை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரியும்.